ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நேற்று இரவே தொண்டர்கள்லாம் மாநாட்டு திடலுக்குள்ள போக நேற்று இரவு தாவேகா தரப்புல சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, ஒருவேளை மாநாட்டு திடல் முன்கூட்டியே நிரம்பி விட்டால் தாவேகா தலைவர் விஜய் முன்கூட்டியே வருவார், மாநாட்டு நிகழ்வுகள் திட்டமிட்ட நேரத்தை விட முன்கூட்டியே தொடங்கும் அப்படின்னு. இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது 3-3:15 இது தொடங்கும் அப்படின்னு. விஜய் மாநாட்டு திடலுக்கு அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள்லாம் பெருந்திடலாக வந்ததுனால முன்கூட்டியே வருவார், நிகழ்வுகள் முன்கூட்டியே தொடங்க வாய்ப்பு என தகவல் தெரிவிக்கிறார் களத்திலிருந்து எமது செய்தியாளர் கார்த்திக். மதுரை மாநாட்டில் விஜய் முன்கூட்டியே மேடைக்கு வர இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதாவது கடந்த முறை விக்கிரவாண்டியில் அவர்களுடைய தொண்டர்கள் கூட்டம் அதிக அளவில் வந்தது காரணத்தினால 6 மணிக்கு தொடங்க வேண்டிய மாநாடு மாலை 4 மணிக்கே தொடங்கியது. அதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, தண்ணீர் பற்றாக்குறை மற்றும் கழிவறைகள் பற்றாக்குறை, கூட்ட நெரிசல், நிறைய பேர் மயக்கமடைந்து விழுதல், ஆம்புலன்ஸ் வாகனங்கள் அங்கும் இங்கும் சென்று கொண்டிருந்த காரணத்தினால விக்கிரவாண்டியில் 4 மணிக்கே மாநாட்டில் விஜய் தோன்றி அந்த நிகழ்ச்சியானது 3 மணி நேரத்தில் நிறைவடைந்தது. இந்த சூழல்ல இன்றைய தினம் மதுரையில 2வது மாநில கூட்டமானது நடைபெறுமான அறிவிப்பு வெளியிருந்து ஏராளமான தொண்டர்கள் மற்றும் 25ஆம் தேதி, அதாவது விஜயகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த மாநாட்டை நடத்துவதற்காக அவர்கள் திட்டமிட்டிருந்தாங்க. ஆனால் விநாயகர் சதுர்த்தி போன்ற பண்டிகைகள் வர காரணத்தினால 21ஆம் தேதியே மாநாட்டை நடத்த வேண்டும் என காவல்துறை சார்பில் அறிவுரைகள் வழங்கப்பட்டிருந்தது. அதனையொட்டி இந்த பணிகள் மிக வேகமாக நடத்தப்பட்டு இன்று இந்த மாநாடு இன்னும் சில மணி நேரங்களில் தொடங்க இருக்கிறது. இப்போது இந்த மாநாடு மேடைக்கு விஜய் முன்கூட்டியே வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான தகவலும் வெளியாகி இருக்கு. காரணம், மதுரையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதாலும் ஏற்கனவே மாநாட்டு திடல்ல நேற்று நள்ளிரவு இருந்து ஏராளமான தொண்டர்கள் முகாமிட்டு இருப்பதனால அங்க இருக்கக்கூடிய தண்ணீர் பற்றாக்குறை மற்றும் கழிவறைகள் மற்றும் பற்றாக்குறை ஏற்பனால தள்ளுமுள்ளு மற்றும் எந்த அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக முன்கூட்டியே மேடைக்கு அவர் வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. சரியாக 3 மணி அளவில் மற்றும் 3 மணிக்கு அவர் வருவார் என இப்போது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. கூட்டம் தொண்டர்கள் அதிகரிக்க எந்த விதமான அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறாமல் இருக்கும் பட்சத்தில் இந்த மாநாடு திட்டமிட்டபடி மாலை 4 மணிக்கு தொடங்கும். ஆனால் நிலைமை கையை விட்டு வெளியே செல்லும் பொழுது நிச்சயமாக மாநாட்டு திடலில் முன்கூட்டியே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் விஜய் இந்த மேடையில் தோன்றுவார். முன்னதாக அவர்கள் திட்டமிட்டபடி அந்த ரேம்பாக் 800 மீட்டர் அந்த ரேம்பாக் முதலில் அவருடைய தொண்டர்களை சந்தித்து தமிழ்தாய் வாழ்த்துடன் நிகழ்ச்சி தொடங்கி அவர்களுடைய தொண்டர்கள் மத்தியில் அவர் உரையாற்ற இருக்கிறார். அதற்காக பல்வேறு எதிர்பார்ப்புகளுடன் நேற்று நள்ளிரவில் இருந்தே மேடையில் அவர்கள் இரவே தங்கியிருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால பார்க்க முடிஞ்சிருது. இந்த சூழல்ல மாநாட்டு பந்தலுக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் முகாமிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. வெயில் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் இமானுவேலுடன் செய்தியாளர் கார்த்திக். மதுரை மாநாட்டில் விஜய் முன்கூட்டியே மேடைக்கு வர இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதாவது ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.